வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 4 இன்வர்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் இதனுடைய தொடர்ச்சியை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் நம்பர் 4.1 தேர்ட் சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 4.1 4th சம்மிலிருந்து 7th சம் முடிய ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் 4.1 கவர் பண்ணிடுவோம். அதனால் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சம்முக்கு போகலாமா? 4th சம், மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கொடுத்துட்டு 2 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷனை பொறுத்தளவுக்கு சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் 2π/3. செகண்ட் டிவிஷன் சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் 5π/4. இது முக்கியமான சம்மும் கூட, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு சம்மை முதல்ல செய்ய போகிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கவனிங்க. அப்போ சொல்யூஷன் முதல்ல எழுதிட்டு, ஃபஸ்ட் டிவிஷன் என்னப்பா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3. இதுதான் ஃபஸ்ட்டு சம். அப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin of x is equal to x. அதுதான் இந்த ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா அப்புறம் தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாப்பா கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா ஃபஸ்ட் சம்னால கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3 இருக்குப்பா. இதை பிரிக்கணும். இந்த டிகிரியை 90 டிகிரிக்குள்ளே பிரிக்கணும், மறந்துடாதீங்க. இந்த 90 டிகிரிக்குள்ளே பிரிக்கிறப்ப பை மைனஸ் போகிறதா பை ப்ளஸ் போட்டு பிரிக்கிறதான்னு கவனிக்கணும். அதாவது 2/3 இருந்தால் தகா பின்னமாக, அதாவது தகு பின்னமாக இருந்தால், அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் பை மைனஸ் போட்டு செய்யணும். தகா பின்னமாக இருந்தால் பை ப்ளஸ் போட்டு செய்யணும். அதாவது 2/3 வேறு, டினாமினேட்டர் சின்னதாக இருந்தால் மைனஸ் போட்டு செய்யணும், டினாமினேட்டர் பெருசாக இருந்தால் என்ன போட்டு செய்யணும்? அப்போ 2π/3 இருக்கு இல்லையா, இதை எப்படி பிரிக்க நல்லா கவனிங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை மைனஸ் π/3, அவ்வளோதாயா. இதை சிம்பிளை பண்ணி பாருங்களேன். பை மைனஸ் π/3னா எவ்வளவு? 3π - π எவ்வளவு? 2π/3. அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கடுத்து இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடம் எந்த குவாட்ரண்ட்டில் வருது நல்லா கவனித்து பார்க்கணும். ஏன்னா இதில் கோடன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ கால்பகுதி கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. நான் எழுத போகிறேன், நல்லா ஸ்ட்ராங்காக கவனிங்க. இப்போ ஸ்ட்ராங்காக கவனிக்கிறப்ப முதல்ல ஏற்கனவே சொல்லலாமா, ஏஎஸ்டிசி ரூல் சொன்னோம் இல்லையா, அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்களேன், இது ஃபஸ்ட்டு கோடன், இது செகண்ட் கோடன், இது தேர்டு கோடன், இது ஃபோர்த்து கோடன், எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப நான் எழுத போகிறேன் பாருங்களேன், ஏஎஸ்டிசி. இங்கே பாருங்கப்பா, ஏஎஸ்டிசி ஆல் சில்வர் டீ கப்ஸ், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பை மைனஸ் π/3. அப்போ பை மைனஸ் தீட்டாங்கிறது இங்கே வரும், வேற ஒன்றும் இல்லை. ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம், 180 மைனஸ் தீட்டா என்பது இந்த கோணம் குறிக்கும். அப்போ இதுதான் பை மைனஸ் தீட்டா, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பை மைனஸ் தீட்டா என்பது செகண்ட் கோடன். செகண்ட் கோடன் என்பது சைனுக்கும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனுக்கு மட்டும் பாசிட்டிவ். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது சைன் தான் இருக்குது, அப்போ இங்கேயும் சைன் தான் இருக்குது, அப்போ பாசிட்டிவ் தான். அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ 180 இருந்தால் இடம் மாற்றி போடக்கூடாது, ஏற்கனவே சொல்லிக்கோம் இல்லையா. 180னா அப்படியே எழுதிடணும். அப்போ எழுதுகிறப்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் π/3 இப்படி முடிக்கணும்ப்பா. ஏன்னா சைன் பை மைனஸ் தீட்டா என்பது என்ன தீட்டா?
sin தீட்டா அந்த பேசிஸில் இங்கே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே வந்து நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்றும் கிடையாது. இந்த ப்ராக்கெட்டை பார்த்து சிம்பிளை பண்ணால் இது கிடைக்கும். அப்போ இது இந்த ஃபார்முலா அப்புறம் வந்துடுதா, இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா. அப்போ இந்த இடம் பிரகாரம் வந்ததுனால இதனுடைய வேல்யூ π/3. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3 வேல்யூ π/3. இது ஒரு செக் பண்ணிடணும், என்னென்னா அந்த 90 டிகிரிக்குள்ளே இருக்கான்னு பார்த்துடணும். அப்போ π/3ங்கிறது எத்தனை டிகிரிப்பா, 60 டிகிரி. அப்போ இந்த π/3 பிலாங்ஸ் டு -π/2, π/2. அப்போ -90க்கும் +90க்கும் இடையில் வந்து இந்த 60 டிகிரி வந்ததுனால இதனுடைய ஆன்சர் வந்து π/3ன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்போ ஃபஸ்ட் சம் பார்த்துட்டோம். அடுத்து 4th செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. 4ல் செகண்ட் டிவிஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5/4 இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப இதனுடைய ஃபார்முலா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்போ sin x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் ஃபார்மேட். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு தம்பி சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5/4ங்கிறது வந்து எப்படி பிரியும்னு நல்லா கொஞ்சிக்கணும். இது 5/4ங்கிறது வந்து தகாபின்னம், அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் எப்படி பிரிக்கணும், π+ன்னு போட்டு பிரிக்கணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் π- பிரிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ தான் அதனுடைய வேல்யூ மாறாமல் இருக்கும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இந்த இடத்த எப்படி பிரிக்கணும்னா π+π/4, மறந்துடாதீங்க, இப்படி தான் பிரிக்கணும். இப்போ இது ப்ளஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், ப்ரீவியஸ் சம்மில் மைனஸ் பண்ணியிருந்தோம். காரணம் வந்து தகுபின்னம், அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து தகாபின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த பாருங்களேன் 4 × π 4π + π எவ்வளோ 5π வந்துடுதுல. அப்போ 5π/4 வந்துடுது, மறந்துடாதீங்க. இது 5/4 வந்தால் π+π/4ன்னு பிரிக்கணும், மறந்துடாதீங்கப்பா. இதை என்ன பண்ணால் இதை மட்டும் சிம்பிளை பண்ணதான், இந்த ஏரியா மட்டும் இந்த சைன் இன்வர்ஸ் அப்படியே இருக்கும். இந்த சைன் இதை மட்டும் நல்லா கவனிங்களேன். அப்போ இது வந்து π+π/4 இருக்குது, எந்த கோடன்னு வருதுன்னு பார்க்கணும். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே, ப்ரீவியஸ் வீடியோலேயே, ப்ரீவியஸ் பேஜ்லேயே சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்போ எப்படி பிரியுது பாருங்களேன், இது வந்து ASTC அடிக்கடி யூஸ் பண்ணால் தான் ஈஸியாக புரியும். இது ஃபஸ்ட்டு கோடன், இது செகண்ட் கோடன், இது தேர்டு கோடன், இது ஃபோர்த்து கோடன், எல்லாத்துக்கும் தெரியும். இது π+π/4னா இந்த இடத்துல வருமையா. அப்போ π+π/4ங்கிறது எந்த கோடன் வருது, தேர்டு கோடன். அப்போ தேர்டு கோடன்னா டானுக்கும் காட்டுக்கும் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடம் நல்லா கொஞ்சங்க. அப்போ இந்த தான் எந்த கோடன் சொல்லியிருக்கோம், தேர்டு கோடன். அப்போ டேன் இருக்குது, அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, சைன், அப்போ மைனஸ் தான் வரும். அப்போ இந்த இடம் என்ன வரப்போகுதுன்னா நல்லா கவனிங்க, சைன் ஆஃப் -π/4, நல்லா கவனிங்கப்பா, சைன் ஆஃப் -π/4. எப்படி சார் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் ASTC ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா, ஆல் சில்வர் டீ கப்ஸ், அந்த ரூல்ஸ் பிரகாரம் 180 + θங்கிறது -θ வேறு ஒன்றும். அப்போ சைன் π+π/4ங்கிறது சைன் ஆஃப் -π/4, அவ்வளோதான். அப்போ இது வந்து தேர்டு கோடன் பிரகாரம் என்ன போட்டிருக்கோம், மைனஸ் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறப்ப இது எப்படி மாறும்னா நல்லா கவனிங்க, சைன் ஆஃப் -θனா -sin θ தானே. அப்போ இது இப்படியே இருக்கட்டும். இந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணுங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin x = x இல்லையா. அப்போ இது வரைக்கும் கரெக்டாக இருக்க. அப்போ இதுதான் எக்ஸ் வேல்யூ. தேர்ஃபோர் இதனுடைய வேல்யூ வந்து -π/4. இந்த வேல்யூ வந்து நம்ம ஒரு டொமைன் வேல்யூ பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். அப்போ இட் இஸ் பிலாங்ஸ் டு -π/2, π/2, அவ்வளோதான்ப்பா. அப்போ இது -π/4ங்கிறது 45 டிகிரி, -45 டிகிரி. அப்போ -90க்கும் +90க்கும் இடையில் இது வருகுதா. அப்போ இதனுடைய ஆன்சர் -π/4. அப்போ இது வரைக்கும் 4th ஃபஸ்ட் டிவிஷன் பார்த்தோம், இது 4th செகண்ட் டிவிஷன் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 5th சம் பார்க்க போகிறோம், ரெடியாக கவனிங்க. சம் நம்பர் 5,
எக்ஸின் எந்த மதிப்பிற்கு sin x ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆகும். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் sin x ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மு பார்த்தீங்கன்னா sin x ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சைனுக்கு எந்த மதிப்பு போட்டால், அதாவது எக்ஸுக்கு எந்த மதிப்பு போட்டால் ரெண்டும் சமமாக வரும் அப்படின்னு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே தான் சொல்லியிருக்கேன். அப்போ சைன் என் பை வேல்யூ 0 எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கடுத்தது சைன் இன்வர்ஸ் என் பை வேல்யூவும் 0 தான், எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 போடும் பொழுது தான் வந்து ரெண்டு மதிப்புமே சமமாக வரும். அப்போ சைன் 0 என்பது 0 தான், எந்த மாற்றம் இல்லை. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0வும் ஆன்சர் 0 தான். தேர்ஃபோர் எக்ஸினுடைய மதிப்பு 0. அந்த 0 பிலாங்ஸ் டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, -π/2, π/2. நம்ம சைனுக்கு வரக்கூடிய எந்த மதிப்புமே இந்த -π/2, +π/2 வந்தே ஆகணும், மறந்துடாதீங்க. ஏன்னா இதுதான் வந்து இந்த சைனுக்கே உரிய, சைன் இன்வர்ஸுக்கே உரிய ஒரு டொமைன் பார்ட் ஆகும், மறந்துடாதீங்க. இப்போ இன்னொன்று கூட சொல்லலாம். அப்போ y ஈக்குவல் டு சைன் எக்ஸ், அதுக்கடுத்து y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இந்த ரெண்டு வளைவரைகளும் 0வில் தான் ஆரம்பிக்கும், மறந்துடாதீங்க. ஆதி புள்ளியில் தான் வெட்டி கொள்ளும். அதாவது the two curves intersect at origin. இரண்டு வளைவரைகளும் ஆதி புள்ளியில் வெட்டி கொள்ளும். அந்த அடிப்படையில் therefore x is equal to 0 அப்படின்னு போடலாம். அல்லது இதோடய நம்ம முடிச்சிட்டாவே போதுமானது. அப்போ சைன் 0 0பா, சைன் இன்வர்ஸ் 0பா, இது ரெண்டுமே வந்து 0பா. அப்போ ரெண்டு சமம்னா எக்ஸுக்கு 0 போட்டதாப்பா சமமாக வரும். இது ஒரு கான்செப்ட். அல்லது இது வளைவரை போட்டோம்னா ரெண்டுமே ஆரிஜின் வழி தான் போகும். அப்போ அங்கே தான் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். ஆகவே எக்ஸினுடைய மதிப்பு 0 ஆகும். இப்போ 6th சம் போகிறோம், ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 6, பின் வரவனவற்றிற்கு சார்பகம் காண்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங். இதுலேயும் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா கொண்டீங்களே. இப்போ ஃபஸ்ட் டிவிஷனை பொறுத்தளவுக்கு f of x equal to sin inverse of x square plus 1/2x. அதுக்கு அடுத்தது g of x equal to 2 into sin inverse of 2x minus 1 minus π/4. ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம்மை தான் வந்து செலக்ட் பண்ணி செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சம் செய்வோம். அப்போ ஃபஸ்ட்டு சம் பொறுத்தளவுக்கு f of x equal to sin inverse of x ஸ்கொயர் ப்ளஸ் 1/2x கொடுத்துருக்காங்க. எப்போவுமே டொமைன் சார்பம் கண்டுபிடிக்கிறது இந்த எக்ஸ் வேல்யூ தான் எடுத்து செய்வோம். அப்போ இதனுடைய டொமைன் நம்மளுக்கு தெரியும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பகம். அப்போ சார்பகம் ஏற்கனவே தெரியும், -1, 1 ஏற்கனவே தெரியும். டொமைன் ஆஃப் sin inverse of x value is equal to -1, 1. இது ஏற்கனவே தெரியும், we know that, ஏற்கனவே தெரியும். அப்போ இங்கே டொமைன் கேட்டனால இங்கே கம்பேர் பண்ணி எழுதி பழகியிருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து ஆன்சர் பண்ண போய் நல்லா கொஞ்சிக்கோங்க. therefore -1 less than or equal to இந்த இதை தான் செலக்ட் பண்ணோம். அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, எடுக்கணும். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 1/2x less than or equal to 1. அப்போ இந்த -1 இங்கே அப்ளை பண்ணணும், +1 இங்கே அப்ளை பண்ணணும். ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சம்லேயே இதே மாடலில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இது ஃப்ராக்ஷன் ஃபார்மை வந்து எடுத்துடணும், மறந்துடாதீங்க. இதை குறுக்கு பெருக்கணும். இந்த 2xை கேன்சல் பண்ணோம்னா மல்டிபிள் 2x, அப்போ 2xால் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த 2xால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மல்டிபிள் பண்ணால் மல்டிபிள் பை 2x. அப்போ 2xால் மல்டிபிள் பண்ணால் -1 into 2x less than or equal to, நல்லா புரியணுங்கிறதுக்கான இப்படி எழுதுகிறேன். அப்போ 2x into x square plus 1/2x less than or equal to 1 into 2x.
அதாவது நல்லா புரியணும், எந்த சம்மு வந்தாலும் செய்யணுங்கிறதுக்காண்டி அப்படி எழுதிக்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதை சிம்பிளை பண்ணால் -2x <= 2x கட் பண்ணுங்கள். அப்போ x² + 1 <= 2x. இப்போ எக்ஸ் மட்டும் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படியே செஞ்சிடலாம். இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ வந்து இது ஈக்குவேஷன் ஃபார்மில் மாற்றி தான் வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து வேல்யூ ஈஸியாக போட முடியும். அப்போ இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த இதை மட்டும் எடுக்கிறீங்க. அப்போ கேஸ் 1 முதல் படி, முதல் நிலை, இதை மட்டும் எடுங்க. அப்போ இதை எடுத்து என்ன வரும்? -2x <= x² + 1. அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுங்க. அப்போ இது என்னென்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வந்தால் இதுக்கு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 0 <= இந்தது x² + 2x + 1, அவ்வளோதாப்பா. அப்போ இந்த இடத்த 0வை காட்டிலும் இது அதிகம், அதெல்லாம் இருக்கட்டும். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இந்த -2x உள்ளே வந்துருச்சுப்பா, +2x மல்டிபிள் பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். அப்போ 1, அப்போ 1 × 1 1 கூட்டினா 2 கரெக்டாக வருது. எக்ஸ் பிரிச்சுருங்க. அப்போ 0 <= இதனுடைய ஃபேக்டர் வந்து x + 1 × x + 1. அடுத்தது அப்போ 0 <= இதனுடைய வேல்யூ என்னப்பா வரும்? x + 1 2. அப்போ இது 0² போட்டால் 0 தான். அப்போ 0 <= x + 1. அப்போ 0, அப்போ எக்ஸ் வேல்யூ வேணால் இதை போய் இன்னும் மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ -1 <= x. அப்போ -1ஐ காட்டிலும் எக்ஸு பெரியது. அப்போ இந்த இடத்துல பார்த்தா எக்ஸு பெரியது. இது ஒரு கான்செப்ட், இதை அப்படியே வச்சுக்காங்க. இது வந்து கேஸ் 1. அப்போ கேஸ் 2ன்னு போட்டுருந்தா இதை எடுக்க போகிறேன். இதை வந்து நெக்ஸ்ட் பேஜில் எழுத போகிறேன், ரெடி ஆகிக்கங்க. இதை வந்து நெக்ஸ்ட் பேஜில் எழுத போகிறேன். இப்போ கேஸ் 2 இந்த ப்ரீவியஸ் பேஜில் வந்து எழுதியிருந்தோம் இல்லையா? -2x <= x² + 1 <= 2x. கேஸ் 2னா இதை மட்டும் எடுத்து எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ x² + 1 <= 2x. இதை இடது பக்கம் மாற்றினீங்கன்னா x² -2x + 1 <= 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 1 பண்ணணும், ஆட் பண்ணால் எத்தனை வரணும்? -2 வரணும். மல்டிபிள் பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ -1 -1, அப்போ +1 மல்டிபிள் பண்ணால், ஆட் பண்ணால் -2 வருது இல்லையா? அப்போ எக்ஸ் போடுங்க. அப்போ இதனுடைய வேல்யூ இப்போ ஃபேக்டர் பார்த்தா x - 1 × x - 1 <= 0. அப்போ x - 1 2 <= 0. 0² போகிறப்ப 2 கேன்சல் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ x - 1 <= 0. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னப்பா வருது? அப்போ எக்ஸ் வேல்யூ இந்த -1 அங்கிட்டு போனால் என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். அப்போ கேஸ் 2ல் இது கிடைக்குது. அப்போ கேஸ் 1ல் என்ன கிடச்சிருந்துச்சு? அப்போ கேஸ் 1ல் என்னப்பா கிடச்சிருந்துச்சு? அப்போ கேஸ் 1ல் வந்து -1 <= x. அப்போ இதை வந்து கோர்வையாக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா கோர்வையாக, அதாவது ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணோம்? எக்ஸ் வேல்யூ <= இப்படி போடுங்க. அப்போ -1 இங்கே போடுங்க, +1 அங்கே போடுங்க. அப்போ -1ஐ காட்டிலும் எக்ஸு பெரியது, இந்த கான்செப்ட் வந்துருச்சா? இங்கே போட்டோம். எக்ஸை காட்டிலும் 1 பெரியது, இங்கே போட்டோம் பாருங்கள். அப்போ -1 <= x <= 1. therefore இந்த எக்ஸ் வேல்யூ பிலாங்ஸ் டு -1, +1. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு -1க்கும் +1க்கும் இடையில் தான் வர வேண்டும். ஏன்னா அந்த r போட்டனால இந்த இடத்துல க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் போடணும். அப்போ இதுதான் தேவையான டொமைன். அப்போ தேவையான டொமைன் எழுதுகிறப்ப therefore டொமைன் அதானே கேட்டிருக்காங்க. டொமைனா எக்ஸ் வேல்யூ வரணும் இல்லை, டொமைன் அதாவது சார்பகம். அப்போ சார்பகம்னு பார்த்தீங்கன்னா -1, 1. அப்போ இதில் எந்த சம் செஞ்சுருக்கோம்? 6வதுல ஃபஸ்ட் டிவிஷன் செஞ்சிட்டோம். அதுக்கடுத்து செகண்ட் டிவிஷன் செய்ய போகிறோம். ரெடியாக கவனிச்சிட்டு வாங்க. இப்போ 6th சம்மில் செகண்ட் டிவிஷன் f(x) = 2 × sin inverse of 2x - 1 - π/4. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா π/4 அடிஷ்னலாக இருக்குது, 2 அடிஷ்னலாக இருக்குது. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா
இந்த டொமைன் கண்டுபிடிக்கிறப்ப இந்த எக்ஸ் வேல்யூ தான் எடுக்கணும். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அந்த எக்ஸ் வேல்யூ தான் எடுத்து செய்வேன் எப்போவுமே. அப்போ டொமைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரியும் -1, 1 ஏற்கனவே நல்லாவே தெரியும், அதாவது சார்பகம். அப்போ இந்த சைன் இன்வர்ஸுடைய சார்பகம் -1, 1 நல்லாவே தெரியும், ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் நிறைய தடவை சொல்லியாச்சு. அப்போ இதை மட்டும் எடுத்தால் -1 ≤ இந்த எக்ஸ் வேல்யூ 2x -1 ≤ +1 அப்படியே எடுத்துட்டோம்ப்பா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டண்ட்டை இங்கிட்டு கொண்டு வந்துடணும், மறந்துடாதீங்க. அப்போ கான்ஸ்டன்ட் இந்த -1 இங்கிட்டு கொண்டு வந்தால் என்ன ஆகுனா எக்ஸை வந்து எளிமையாக பண்ண வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த -1 அப்படியே இருக்கும். இந்த -1 இந்த இடம் வந்தால் +1 ≤ 2x ≤ இந்த 1 அப்படியே இருக்கும். இந்த -1 இங்கிட்டு வந்தால் +1 அவ்வளோதான்ப்பா. இந்த -1 இங்கிட்டு போடுங்க, இந்த பக்கம் போடுங்க, ரைட் ஹேண்ட் சைடு போடுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுங்க. அப்போ இது 0 ≤ 2x ≤ 2 அவ்வளோதான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்மளுக்கு தேவை எக்ஸ் தானே வேணும். அப்போ 2x இருக்குது. அப்போ டிவைட் பை 2. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 0/2 ≤ 2x/2 ≤ 2/2. மைண்ட்லேயே வச்சு போடலாம், ஒன்றும் இல்லை, நல்லா புரியணுங்கிறதுக்காண்டி எழுதி காமிச்சிருக்கேன். அப்போ 0/anything 0 தான். அப்போ 0/2 0 ≤ இந்த 2 கட் பண்ணால் x ≤ 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் அப்போ 1. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 0க்கும் 1க்கும் இடையில் இருக்கணும். therefore x belongs to 0, 1 என்ன ப்ராக்கெட் போடணும், க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும். ஏன்னா r ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கள்ல, அப்போ இதுதான் டொமைன். அப்போ 0, 1 வேற ஒன்றும் இல்லை. அப்போ டொமைன் வேல்யூ 0, 1. அப்போ 0க்கும் 1க்கு இடையில் வரணும், மறந்துடாதீங்க. therefore டொமைன் இதோட விட்டாவே போதும், இருந்தாலும் எழுதிருங்க. அப்போ டொமைன்னா சார்பகம் என்பது 0, 1. இதோட 6th செகண்ட் டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து 7th சம் பார்க்க போகிறோம், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. இப்போ 7th சம் பார்த்தீங்கன்னா மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு, முக்கியமான சம்மும் கூட. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க, ஒன்றுமே கிடையாது. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/9 இன்ட்டு காஸ் π/9 ப்ளஸ் காஸ் 5/9 இன்ட்டு சைன் π/9 அவ்வளோதான்ப்பா. இதை மட்டும் நல்லா கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு வந்து மைண்டில் ஒரு ஃபார்முலா நினைவுக்கு வரும். அதாவது சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குதுப்பா. அப்போ ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா என்னென்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 5/9னா இங்கேயும் 5/9 வரணும், இங்கே π/9னா இங்கேயும் π/9 தான் வரணும், மறந்துடாதீங்க. அப்படின்னு சொன்னால் தான் இந்த ஃபார்முலா வந்து சூட் ஆகும். அப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா இது கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த இடம் எப்படி மாறும்னா நல்லா கவனிங்க, இந்த எப்படி மாறும், சைன் ஆஃப் தி ஏ மதிப்பு இந்த மதிப்பு 5/9 ப்ளஸ் பி மதிப்பு π/9. இதை கூட எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அப்போ சைன் ஆஃப் 5/9 இன்ட்டு காஸ் π/9 ப்ளஸ் காஸ் 5/9 இன்ட்டு சைன் π/9 அவ்வளோதான். அப்போ சைன் ஏ ப்ளஸ் பினா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்களேன், இது ரெண்டையும் கூட்டினா எத்தனைப்பா வரும். அப்போ சைன் ஆஃப் அப்படியே ஆட் பண்ணி போடுங்க, இது டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது 9 5 ப்ளஸ் பை மைண்ட்லேயே வச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன போகிறது, சைன் ஆஃப் 5 1 எவ்வளோப்பா 6/9. அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் 2 6 3 9 2 டைம்ஸு 3 டைம்ஸு. அப்போ சைன் ஆஃப் 2/3. அப்போ இது எதனுடைய வேல்யூனா இந்த வேல்யூ வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வேல்யூ இந்த வேல்யூப்பா. இதை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஆன்சரில் ஜாயின் பண்ணணும். அப்போ ஆன்சரில் ஜாயின் பண்ணுறப்ப நல்லா கவனிச்சிட்டே வாங்க.
இப்போ ஆன்சரில் எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு பதிலாக தான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சைன் 2/3 சைன் 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஏற்கனவே வந்து 4th சம்மில் ஃபஸ்ட் டிவிஷனே இதே மாதிரிலாம் வந்துருந்துச்சு, நல்லா கவனிச்சிருந்தா தெரியும். அப்போ இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2/3 இது ஏற்கனவே வந்து எங்கே படிச்சிருக்கோம் 4th ஃபஸ்ட்டு சம்மு இதே மாடல் தான் இருந்துச்சு பார்த்துருக்கோம். இப்போ இது எப்படி பிரிக்கணும்ப்பா 2/3 அப்போ பை 3 2/3 இருக்கா. அப்போ ஏற்கனவே எப்படி பிரிக்கணும் இது தகுபின்னமாக இருந்தால் பை மைனஸ் போடணும், தகாபின்னமாக இருந்தால் பை ப்ளஸ் போடணும், அவ்வளோதான்ப்பா. அதாவது ப்ராப்பர்னா பை மைனஸ், இம்ப்ராப்பர்னா பை ப்ளஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை மைனஸ் பை/3 மறந்துடாதீங்கப்பா. இதை சிம்பிளை பண்ணி பார்த்துருங்க. இந்த பையிலேருந்து பை -3 கழிச்சா அவ்வளோ 2/3 இந்த 3 × பை 3 பை எவ்வளோ மைனஸ் பண்ணால் 2π/3 வந்துடுதில்ல. அப்போ நம்ம ஆன்சர் கரெக்ட். இது எந்த கோடன்ட்டு பார்க்கணும், மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்க்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ இந்த இடம் வந்து பை - π/3ங்கிறது எந்த கோடன்ட்டு ASTCன்னு போடுவோம் இல்லையா, இது வந்து செகண்ட் கோடன். அப்போ செகண்ட் கோடன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சைன் 180 - θ, அங்கே சைன் 180 - θ என்பது என்ன தீட்டாப்பா சைன் தீட்டா. இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது சைன் 180 - θங்கிற சைன் தீட்டா தான் சொல்லியிருக்கோம். அப்போ சைன் π/3 ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸு சைன் அப்படி வந்துட்டாவே எக்ஸ் தானே போடுவோம் ஆன்சரு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஆன்சர் வந்து π/3. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் நல்லா கவனிங்கப்பா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3 வேல்யூ ஆன்சர் π/3. இந்த வேல்யூ எதில் வரணும்னு ஏற்கனவே நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த π/3 பிலாங்ஸ் டு -π/2 π/2ன்னு வந்து முடிச்சிடலாம். ஏன்னா π/3ங்கிற 60° வந்து -90க்கும் +90க்கும் இடையில தான் வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் தான். இந்த சம்மில் வந்து நீ நல்லா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் முக்கியம். சைன் ஆஃப் A + Bனா சைன் A cos B + cos A sin B, இதுதான் இந்த முக்கியமானது. இதை மைண்ட்லேயே வச்சு கூட ரெண்டையும் ஆட் பண்ணி கூட போட்டுடலாம். ஆனால் ஃபார்முலா வந்து எழுதிட்டா நல்லா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த சம்மு வந்து ரொம்ப முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவ்வளோதான்ப்பா. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் x = x அந்த கான்செப்டில் வச்சு தான் வந்து நம்ம ஆன்சர்லாம் பண்ணி இதை வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்போ இந்த சம்மோட இந்த 7th சம்மோட எக்ஸசைஸ் நம்பர் 4.1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இதனுடைய தொடர்ச்சியை வந்து அப்படியே பார்க்கலாம். நல்லா ட்ரிக்னாமெட்ரி என்பது ரொம்ப ஈஸியான டாபிக். நீ வந்து அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே வரணும், அப்போ தான் வந்து இன்னமும் ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள், நல்லா படிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.